தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில அரசியல் களம் மிக அதிவேகமா சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும், ஆ நாம் தமிழர் கட்சிக்கும், அதே மாரி விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம். இந்த 3 கட்சிகளுமே ரொம்ப ஆக்டிவா முனைப்போட போட்டா போட்டி பார்த்தோன்னா போட்டு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல குறிப்பா விஜய் ஒவ்வொரு மேடையில பேசும்போது, ஒண்ணு தீய சக்தி, இன்னொன்னு தூய சக்தி. அதாவது நம்முடைய தமிழக வெற்றிக் கழகம் தூய சக்தினும், திராவிட முன்னேற்றக் கழகம் தீய சக்தினும் இவங்க 2 பேத்துக்குள்ள தான் போட்டி. மத்தபடி அல்ற சில்ற இது கூட எந்த போட்டியும் இல்ல அப்படின்னு மேடை தோறும் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா, நாம் தமிழர் கட்சியில இப்ப திமுகவ கூட விமர்சனம் செய்யல. ஆனா, அ விஜயினுடைய கட்சியையும், விஜயினுடைய தொண்டர்களையும், அவர் சார்ந்த பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம கண்டனங்களும், விமர்சனங்களும், கேள்விகளும் விஜய் மீது சராமரியா வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப வரக்கூடிய எலக்ஷன் இன்னும் 2டே மாசம் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல, விஜயினுடைய வீட்ல இப்ப பூதாகரமா ஒரு விஷயம் வெடிச்சிருக்கு. அதுதான் விஜய், அவருடைய மனைவி சங்கீதா. இவங்க 2 பேருடைய விவாகரத்து விவகாரம். அதாவது தன்னை மனதளவுல விஜய் ரொம்ப துன்பப்படுத்தினதாவும், உடல் அளவிலும் துன்பப்படுத்தினதாவும், ஒரு 5 வருஷமா நான் பிரிஞ்சு தான் இருக்கணும். இனி நாங்க சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது மாரி அவங்க அந்த மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு முக்கிய மூல காரணம் விஜய் வேற ஒரு நடிகையோட கடந்த ஒரு 5 வருஷமா தொடர்புல இருக்காரு. அந்த உண்மைய கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட எவ்வளவோ வேணாம்னு சொன்னப்ப, அவரு மீறி இன்னும் அதிகமா தான் அந்த நடிகையோட உறவுல இருந்தாரு. அதோட மட்டும் இல்லாம நெறைய வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த நடிகையோட போறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அத சமூக வலைதளத்தில ஷேர் பண்றது, இது மாரியான விஷயங்கள் தொடர்ந்து அவர் செய்ய ஆரம்பிச்சது, என்னையும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களையும், என் பிள்ளைகளையும் குறிப்பா மனதளவுல பாதிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப அஜித்தோட மனைவி ஷாலினி இவங்க எல்லாருமே குடும்ப நண்பர்கள். அதாவது விஜய், அஜித் 2 பேருமே குடும்ப நண்பர்கள். சமீபத்தில கூட ஷாலினில ஒரு இன்டர்வியூட்ட விஜய், அஜித்த பத்தி கேட்டபோது, அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நினைக்கிறது மாரிலாம் இல்ல. அவங்களுக்குள்ள எந்த விதமான போட்டியும், பொறாமை எதுவுமே இல்ல. ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள இருக்கு. அவரோட வளர்ச்சிய பார்த்து இவர் சந்தோஷப்படுவாரு. இவரோட வளர்ச்சிய பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரு. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஷாலினி சங்கீதாவுக்கு ஃபோன் போட்டு, ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அது உண்மதானா? இல்ல அது வதந்தியா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கேட்டதுக்கு சங்கீதாவும் அது உண்மைதான்னு சொல்ல, யோசிச்சு முடிவெடுங்க. எடுத்தோம் கவுத்தோம்ன்னு வந்தது இல்லாம, இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்ல. அதுல உங்க தோளுக்கு மேல வளர்ந்த 2 பிள்ளைங்களோட எதிர்காலமும் இருக்கு. குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா இருக்கிறது வரைக்கும் மட்டும் தான் அது குடும்பம். அது ஒன்ஸ் உடைஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறமும் அத சேர்க்கிறது கஷ்டம் அப்படின்னு ஷாலினி அட்வைஸ் பண்ணியிருக்கதா, இப்ப சோசியல் மீடியாவுல ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா, அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியலங்க. இருந்தாலும் இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள ஒருவேள ஷாலினி சொன்னது மெச்சூர்டா அவங்க இந்த குடும்பத்துல அதாவது ஒரு நண்பரா, ஒரு வெல் விஷரா அவங்க சொன்ன அட்வைஸ பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.